இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான கோகனட் மில்க் சாலட். அதுக்கு தேவையான பொருட்கள் கோகனட், குக்கும்பர், மஸ்டர்ட் சீட்ஸ், ஜீரா, சால்ட், எண்ணெய், கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய். இது நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் அடிச்சு வச்சுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மசஞ்சிடுச்சு பாருங்கள். இதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. கெட்டியாக கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, கெட்டியாக எடுத்துக்கோங்க தேங்காய் பால். ஸோ இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்தது நம்ம இதோட குக்கும்பர் ஆட் பண்ண போகிறோம். குக்கும்பர் குளிர்ச்சிக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் குக்கும்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் பீல் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் சாலட் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அதனால் நம்ம நீங்கள் இது பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம் இதை. இதுலேயே நான் துருவிக்கிறேன். இந்த சாலட் டெய்லி காலையில் நீங்கள் சாப்பிட்டுன்னு இருந்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போதும் நம்மளுக்கு. இப்போ இந்த தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் 2 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நார்மல் பாலெல்லாம் போடாதீங்க. தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஆஸ் யூஷுவல் இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தாளிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இது எவ்வளோ நம்ம வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம்,
அவ்வளோதான், ஸ்ப்ளாட்டர் ஆயிடுச்சு. இதை தாளிச்சது வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. மோரோவர் வந்து வயிற்று வலி, வயிற்றில் புண்ணு இருந்தால் ஆற்றும், அதே மாதிரி தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெய்லி இது வந்து இந்த மாதிரி 1 கப்பு சாப்பிட்டிங்கன்னா போதுங்க. கோகனட் மில்க் சாலட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.